ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியின் கபடி பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற சென்னை கண்ணகி நகர் கார்த்திகா பசுமை வழிச்சாலை இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். அண்மையில் பஹ்ரைனில் நடைபெற்ற ஆசிய இளையோர் போட்டியினுடைய இந்திய மகளிர் கபடி அணி ஈரானை வீழ்த்தி இறுதிப் போட்டியிலே தங்கப்பதக்கம் வென்றிருந்தது. இதில் துணை கேப்டனாக செயல்பட்ட சென்னையினுடைய கண்ணகி நகரை சார்ந்த கார்த்திகா மிகச்சிறந்த வீராங்கனையாக இந்திய அணி தங்கம் வெல்வதற்கு உறுதுணையாக இருந்தார். அவருடைய அந்த ஆட்டத்திறன் தான் கபடி போட்டியிலே ஈரானை இந்தியா எளிதில் வீழ்த்துவதற்கும் இளையோர் கபடி அணி தங்க கோப்பையை கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்ப பெறுவதற்கும் காரணமாக இருந்தது. இந்த நிலையில்தான் சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய தன்னுடைய இல்லத்தில் கண்ணகி நகரை சார்ந்த கார்த்திகாவை வரவழைத்து அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. கார்த்திகா தன்னுடைய பெற்றோருடன் குடும்பத்தவர்களுடன் வருகிறது சற்று முன்பாக எதிர்க்கட்சித் தலைவரான அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பஹ்ரைனில் நடைபெற்ற அந்த ஆசிய இளையோர் கபாடி போட்டியிலே தங்கப்பதக்கம் வெல்லுவதற்கு எவ்வளவு தூரம் ஏற்கனவே எடுத்துக்கொண்டிருந்த பயிற்சிகள் எல்லாம் துணை செய்திருந்தன என்பது உள்ளிட்ட அந்த விவரங்களையும் எடுத்து கூறினார். மேலும் தன்னுடைய பகுதியிலே சென்னையினுடைய கண்ணகி நகரிலே ஏராளமான விளையாட்டு ஆர்வம் கொண்ட ஆண்கள், பெண்கள் இருக்கின்றார்கள், இளைஞர்கள், இளம்பெண்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் வரக்கூடிய நாட்களிலே இதுபோன்று ஒரு பயிற்சியை வழங்க வேண்டும் என்பது உட்பட தன்னுடைய விருப்பத்தை அவர் தெரிவித்ததாக அவருடைய தரப்பில் கூறியிருந்தார்கள். சற்று முன்னர் அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்று திரும்பியிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.